சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல் வளருவான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல் வளருவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வேதாகமத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பல ஒப்புமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மனிதர்களை பலவற்றோடு கூட தேவன் ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நம்ம பார்க்கிறோம், நீதிமானை குறித்து இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வான்? வளருவான். அல்லேலூயா. அப்பனா நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எதோடு கூட ஒப்பிடுகிறார்? பனை போல் அவர்கள் செழிப்பார்கள் என்று சொல்லியும், லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவர்கள் வளருவார்கள் என்று சொல்லியும் இங்கே ஆண்டவர் நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை அந்த கேதுரு மரத்தோடு கூட ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீதிமான்கள் என்ன பண்ணுவார்களா? வளருவார்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் என்ன செய்வார்களா? செழிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனா துன்மார்க்கனை குறித்து நம்ம வாஸ்தவம், அவன் எப்படி செய்வானா? புல்லை போல அவர்கள் செழித்து ஓங்குவார்கள், ஆனாலும் அவர்கள் என்றைக்கும் அழிந்து போவதற்கே அது ஏதுவாய் காணப்படும். பாருங்க, நீதிமான ஆண்டவர் பனைக்கு ஒப்பனையாக கேதுருக்கு ஒப்பனையாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா துன்மார்க்கர்களை குறித்து சொல்லும் போது அவன் எதை மாதிரி வளருவானா? புல்லை போல வளருவான். சோ அவனுடைய ஜீவியம் அதாவது அழியக்கூடியது, நிலையற்றது. அவனுடைய வாழ்க்கையில உண்டாகிற அந்த செழிப்பு அவன் அழிந்து போவதற்கு ஏதுவானது இல்லையா? ஆமா. ஆனா நீதிமான்களை குறித்து ஆண்டவர் இங்க சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் புல்லை அவர்கள் எப்படி செய்வார்களாம்? பனையை போல செழித்து. ஒருவேளை பனை மரத்தை குறித்து நம்முடைய சபையில பல நேரங்களில் நாம் செய்தியை கேட்டிருக்கிறோம். பனைமரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதாவது எந்த காலத்திலும் பனைமரத்தினுடைய இலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பசுமையா தான் இருக்கும். என்னதான் மழையே இல்லாம கோடை காலத்துல கூட பாத்தீங்கன்னா அதன் இலை மட்டும் எப்படி இருக்கும்? ரொம்ப பசுமையா இருக்கும் இல்லை? ஸோ பனைமரத்தை குறித்து நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ அதனால நான் அதை அதிகமா உங்களுக்கு விளக்க நான் விரும்பவில்லை. ஆகவே இங்க பார்க்கிறோம், ஆனா நீதிமான் பனையை போல செழிப்பான், கேதுருவை போல என்ன செய்வானா? வளருவான். அப்ப நீதிமான்களுக்கு தேவன் வைத்திருக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் செழிப்பார்கள், அவர்கள் வளருவார்கள். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட இல்லையா, பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் யார் தான்? நீதிமான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னவா? நாம செழிப்போம், நாம் வளருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலே நீதிமான்கள், அதாவது நீதிமான் வளருவான் என்கிற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான் வளருவான். ஹல்லேலூயா. நீதிமான் செழிப்பான்.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம நீதிமான்களா ஜீவிக்கும் போது இந்த உலகத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னவா? நாம வளருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கின்றோம். கர்த்தருக்கே சொல்லுங்க, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தாவீது நாளுக்கு நாள் என்ன பண்ணாரா? என்ன செஞ்சாரா? அப்படின்னு விருத்தி அடைந்தார்னா என்ன அர்த்தம்ங்க? வளர்ந்தார். இல்ல, எல்லாவற்றிலும் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அவர் அதனாலே விருத்தி அடைந்தார். நீங்க ஈசாக்கு குறித்து வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பாருங்க, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து அந்த தேசத்துல மகா பெரியவனானான். அல்லேலூயா. எப்படி ஆனாரா? ஆமா, ஐஸ்வர்யனாய் கர்த்தர் மாற்றினார். அதோட மட்டும் இல்ல, அவன் வர வர என்ன பண்ணானா? விருத்தி அடைந்தான். இல்லையா? அவன் மகா பெரியவனா என்ன பண்ணாராம்? உயர்த்தப்பட்டார். சோ ஏன்னா நீதிமானுக்கென்று தேவன் இந்த பூமியிலே விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் நீதிமான்களா ஜீவிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். நாம் நாளுக்கு நாள் என்ன செய்வோம்? வளருவோம், நாம் விருத்தி அடைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவர் நீதிமானுடைய அந்த வளர்ச்சிய எதோடு கூட ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்னா, லீபனோனில் உள்ள கேதுரு என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன லீபனோனில் உள்ள கேதுரு அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்திலே இல்லையா, சோ அந்த மரம் அதிகமாய் வளர்ந்த ஒரு இடம் எதுனா அந்த லீபனோன் மலை. இன்றைக்கும் அந்த லிபனோன் என்கிற தேசம் இருக்கிறது. சோ அங்கே இன்றைக்கும் இந்த கேதுரு மரங்களை நம்ம என்ன பண்ண முடியுமா? காண முடியும். இன்றைக்கும் அதாவது இந்த ஈரான், லிபனோன், வட அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இந்த கேதுரு மரங்கள் ஏராளம் காணப்படுகிறதா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்பா வேதாகமத்தினுடைய காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது சோதரம் அந்த லீபனோன் மலையிலிருந்து அங்கே ஏராளமான கேதுரு மரங்கள் வளர்ந்தது. அந்த மரங்களை சாலமோன் அரசனான பிற்பாடு ஈராம் ராஜாவிடத்துல சொல்லுகிறார், அந்த மரங்களை எனக்கு அனுப்பும். எதுக்காகனா, நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. ஹல்லேலூயா. ஆமா, அதுக்கு அந்த வெற்றதுக்கே எவ்வளவு சூப்பர்வைசரை வச்சாரா? 30,000 அமஞ்சி ஆட்களை அந்த மரங்களை வெற்றதுக்கு சாலமோன் என்ன பண்ணாராம்? நியமித்தாராம். 10,000 பேர் ஒரு மாசம் போய் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து 10,000 பேர் வந்துருவாங்க, மறுபடியும் 10,000 பேர் என்ன பண்ணுவாங்க? அங்க போய் வேலை செய்வார்கள். இப்படி அந்த தேவாலயம் கட்டுவதற்கு, அதே போல சாலமோன் கட்டின லீபனோன் வனம் என்கிறதான அந்த அரண்மனை கட்டப்படுவதற்கெல்லாம் அந்த கேதுரு மரத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேதுரு மரத்தினாலே சாலமோன் தேவாலயத்தை கட்டி இருக்கிறார். தாவீது கூட சொல்றார், ராஜாவான பிற்பாடு, நான் மச்சு பாவப்பட்ட கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசமா இருக்கும்போது என் தேவனுடைய ஆலயம் திரைகளின் கீழாய் இருக்கிறதே என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த கேதுரு மரத்தை குறித்து வேதாகமத்துல நிறைய இடங்கள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அந்த கேதுரு மரத்தை குறித்ததான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த லீபனோன் அது ஒரு மலை பிரதேசம். அங்கே ஏராளமான கேதுரு மரங்கள் காணப்பட்டது. அது ரொம்ப அந்த லீபனோன்ல பார்த்தீங்கன்னா நல்ல பனி பெய்யும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பனியிலே மரங்கள் வளராது. பனியிலே மரங்கள் என்ன பண்ணுன்னா அது பட்டு போனதாய் மாறிவிடும், இலைகள் அற்றதாய் மாறிவிடும். ஆனா இந்த கேதுரு மரம் பார்த்தீங்கன்னா பனியில அந்த சீதோஷ்ண நிலையை தாங்கி அது வேகமா என்ன பண்ணுமா? வளரும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த லீபனோன்ல
ஏராளமான கேதுரு மரங்கள் காணப்பட்டது. அவைகளை சாலமோன் சோதர ஈராம் ராஜாவிடத்திலே அனுமதி கேட்டு அங்கே இருந்து அவைகளை வெட்டி கடல் வழியாக அதை கொண்டு வந்து அங்கே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் அதை இந்த கேதுரு மரத்தை குறித்து நாம் வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த கேதுரு மரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, அதாவது நிறைய காரியங்களை இந்த கேதுரு மரத்தை குறித்து நாம் சொல்ல முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அது மலைநாட்டில் தான் அந்த கேதுரு மரம் அதிகமாக வளர்ந்ததாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எங்க வளருமா? அந்த மலை பிரதேசங்கள்ல அது வளர்ந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த மலை என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஜெப ஜீவியத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடன் தனித்திருந்து அவரின் உன்னத சமூகத்தை தரிசித்து உறவாடும் போதுதான் சோதரம் நாம ஆவிக்குரிய பனிமழை நம்மேல் இறங்கி கொண்டே இருக்கும். அப்போ ஜெபத்தின் மூலமாய் கர்த்தருடன் நாம் நெருங்கி உறவாட 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 நாமும் கேதுரு மரத்தை போல நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால கேதுரு மரம் எங்க நல்லா வளரும் அப்படின்னா அந்த மலை பிரதேசத்திலே. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம வளர வேண்டும், நாம் விருத்தியடைய வேண்டும், நாம் தேவனுடைய எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்று இந்த உலகத்தில் நாமும் நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைந்து நாமும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மலையிலே வளருகிற அனுபவம் வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்ப மலர்ன்றது என்னது? ஜெபம். யார் கர்த்தரோடு கூட அதிகமாய் உறவாடுகிறார்களோ இல்லையா, அவர்கள் தான் அந்த மலையிலே எப்படி பனி இறங்கி அது வளர்ந்தது, அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மேல தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பனிமழை பெய்யும். அப்பதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, உலக பிரகாரமாகவும் நாம் என்ன செய்வோமா, நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆமா, யார் வாழ்க்கையில ஜெபம் அதிகமா இருக்கோ அவங்க தேவனுக்குள்ளாய் வளருகிறது மாத்திரம் இல்ல, உலக பிரகாரமாகவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால நம்ம தேவனோடு கூட தனித்து உறவாடக்கூடிய நம்முடைய ஜெபமாகிய நேரத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியுமா, வளருகிறவர்களாய் காணப்பட முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதோட மாத்திரம் இல்ல, அந்த மரத்தினுடைய வேர் பாத்தீங்கன்னா வெகு தூரம் படர்ந்து வளருமா. சொல்ல போனா அந்த மரம் ஏறக்குறைய 140 அடியெல்லாம் 160 அடி கூட வளருமா. எத்தனை அடி வளருமா? மிக உயரமாய் வளரக்கூடிய ஒரு மரம் கேதுரு மரம். 160 அடினா யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது 12 அடி இந்த பில்டிங். ஆனா 120 அடினா இந்த மாதிரி எத்தனை ஏறக்குறைய இன்னும் 12 அடுக்கு மாடி கட்டினாதான் என்ன செய்யும், 120 அடி வரும். அந்த மாதிரி பாருங்க, 120 அடிக்கு மேல, அதாவது 140 160 என்று சொல்லி மிக உயரமாய் வளரக்கூடிய ஒரு மரம் இந்த கேதுரு மரமா. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ரொம்ப உயரமா இருக்குமா. அதனுடைய அடி மரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 5 பேர் கைகோர்த்து நின்றா கூட அதை என்ன பண்ண முடியாதான், பிடிக்க முடியாத அளவுக்கு அது மேல மட்டும் வளராதான். மேல எந்த அளவுக்கு ஹைட்டா போகுதோ அந்த அளவுக்கு அந்த கேதுரு மரத்தினுடைய வேர் இருக்கே அது மிக ஆழமாய் சோதரம் சுற்றிலுமாக படர்ந்து அங்க இருக்கிற மலைகளிலே சென்று அதனுடைய பாறைகளை இறுக பற்றி கொள்ளும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேகமாகவும் வளரும், ரொம்ப ஹைட்டாகவும் வளரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல படர்ந்து வளரும். அதாவது அதை குறித்து வாசிக்கும் போது சொல்றாங்க சயின்டிஸ்டுங்க, அது கீழே
5000 பேர் உட்காரலாம். ஒரு மரத்தின் கீழே எவ்வளவு பேர் உட்காரலாமா? யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அது படர்ந்து இல்லையா? சோ கீழே மிக பருமனானதாய் மாறக்கூடிய. அதனாலதான் சாலமோன் கட்டின ஆலயத்துல அந்த ஆலயத்தை கட்டிட்டு கேதுரு மர பலகையினாலே அந்த ஆலயத்தை என்ன பண்ணாராம்? மூடினார். மரம், அதாவது பலகை அறுக்கணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? மரம் ரொம்ப அதாவது அந்த அடிமரம் ரொம்ப பெருத்த தருமனுள்ளதாய் காணப்பட வேண்டும். இது ரொம்ப ஏறக்குறைய சொல்றாங்க 40 அடி சுற்றளவு உள்ளதாய் அது காணப்படுமா. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய மரம் அந்த கேதுரு மரம். அந்த வேறு மேல மட்டும் 140 160 போகாதான், கீழவும் அந்த அளவுக்கு ஆழத்திலே செல்லக்கூடியது. அது படர்ந்து அதனுடைய வேர்கள் நேரா மட்டும் இல்லையா, சுற்றிலுமாக அது சைட்ல வேகமாய் போகுமா. அதனுடைய வேர் பல மீட்டர் தொலைவுக்கு போகக்கூடியதான். அதனால அந்த மலையில் இருக்கிற அந்த பாறைகள், அந்த மலைகளை அது பற்றி பிடித்து கொள்ளும். எந்த மாதிரி காற்று வீசினாலும், எந்த மாதிரி புயல் வந்தாலும் அந்த மரம் என்ன செய்யாதுங்க? அசையவே அசையாது. அது அவ்வளவு சீக்கிரத்துல ஒடிஞ்சு என்ன பண்ணாதான்? விழாது. ஏன்னா எந்த அளவு பொதுவா நம்ம ஊர்ல ஹைட்டா போற மரம் நல்ல காத்தடிச்சதுன்னா என்ன பண்ணிடும்? ஒடிஞ்சி விழுந்துடும். ஆனா இந்த லீபனோன் எந்த அளவுக்கு ஹைட்டா போகுதோ அந்த அளவுக்கு அது ஆழத்திலே வேர் கொள்ளுகிறபடினால் அந்த மரம் எவ்வளவுதான் காற்றடிச்சாலும், எவ்வளவுதான் புயல் வந்தாலும் அது என்ன செய்யாதுங்க? அசையவே அசையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அது நல்ல நறுமணம் வீசக்கூடியது. அதனுடைய பட்டையிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு விதமான திரவம் ரொம்ப வாசனை உள்ளதாய் காணப்படும். அதாவது ஏறக்குறைய 25 கிலோமீட்டருக்கு அப்பாலேயே அதனுடைய வாசனை என்ன பண்ணுமா? வீசும். அந்த நறுமணம் வீசுமா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இந்த மரம் ரொம்ப நீடித்த நாட்கள், நீடித்த ஆண்டுகள் சொல்றாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள் 2000 3000 அதாவது வருஷங்கள் கூட உயிர் வாழக்கூடியது இந்த கேதுரு மரமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் வளரும். எந்த சூழ்நிலை என்ன பண்ணும்? வளரும். இப்படி நிறைய சொல்லலாம். கம்பீரமாய் மிகவும் உயர்ந்து வளரக்கூடியது, வலிமை மிக்கது, நறுமணம் வீசக்கூடியது. பாருங்க சோதரம். இப்படி அதே போல தேவாலயத்தினுடைய பனிமுட்டுகள் செய்வதற்கு இது அதிகமாய் பயன்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி இந்த மரத்தை குறித்து நிறைய காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே முதலாவது நான் சொன்னேன், இந்த மரத்தை நாம் பார்க்கும்போது அது எங்க வளரும்னு சொன்னேன்? மலை பிரதேசத்துல வளரக்கூடியது. நாம வளரணும்னா நம்ம வாழ்க்கையில ஜெபமும் என்ன செய்யணும்? அதிகரிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்க 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் இல்ல, உலக பிரகாரமாகவும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஜெபம் அதிகரிக்காத வரையிலும் நீங்க ஆசீர்வாதத்தின் பனி உங்க மேல என்ன பண்ணாது? பெய்யாது. ஆமா, சிலருக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஆனா எதுக்கு மட்டும் நேரம் இருக்காது? ஜெபிக்க மட்டும் நேரம் இருக்காது. அப்படியே மிஞ்சி ஜெபம் பண்ணாலும் ஆத்திரம், தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, முடிஞ்சு போச்சு. படுக்க போகும்போது ஒரு ஜெபம், வேலைக்கு போகும்போது ஒரு ஜெபம், இல்லையா தூங்க போகும்போது, அதாவது காலைல எழுந்திருக்கும் போது ஒரு ஜெபம். அதெல்லாம் சும்மா ஒரு 5 மினிட்ஸ். அதுவும் மனப்பாட ஜெபம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தான் வராது. என்ன இருக்கும்? உதட்டில் இருந்து வரும். அதல்ல. அப்படி இருந்தா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண முடியாதான்? வளர முடியாது. ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவனோட கிட்டி சேரணும்னா அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது என்னது? ஜெபம். நாம ஜெபிக்க 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 நாம தேவனோட கிட்டி சேருகிறோம். அல்லேலூயா. நம்ம எந்த அளவு ஆண்டவரோட கிட்டி சேருகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய எண்ணற்ற ஆசீர்வாதங்களாலே நாம் நிரப்பப்படுவோம். அதனாலே நாம் வளருவோம். அதனாலே நம்முடைய குடும்பம் வளரும். அதனாலே நம்முடைய வியாபாரம் வளரும். அதனாலே நம்முடைய வேலையிலே நாம் வளருவோம். அதனாலே பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதனால இந்த மலை பிரதேசத்திலே அது வளர்ந்தது போல நாம் ஜெபத்தினால என்ன செய்ய முடியுமா? வளர முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொன்னேன். அதே போல அந்த வேர் என்ன செய்யும் சொன்ன, மேல ஒருவேளை ஹைட்டா அந்த மரம் வளர்றது மட்டும் இல்லை, அந்த மரத்தினுடைய வேர்கள் அது படர்ந்து சுற்றிலுமாக அது மிக ஆழமாய் மாத்திரல்ல, சுற்றிலும் சென்று அங்க இருக்கிற பாறைகளை இறுக பற்றி கொள்ளும். அதனால எந்த காற்று எந்த புயல் வந்தாலும் அது என்ன செய்யறதில்ல, அசைவதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஜீவியத்தில நாம் தேவனை இறுக பற்றி பிடித்து கொள்ளுகிறவளாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை பற்றி பிடிச்சுக்கணும்? ஆண்டவரை இறுக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். சோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த மாதிரி புயல் வந்தாலும், எந்த மாதிரி பூகம்பம் வந்தாலும், ஒருவேளை எந்த மாதிரி சோதனை காற்று நமக்கு எதிராய் வீசினாலும் நாம் என்ன செய்ய மாட்டோங்க? அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் வருவோம், ஆனா ஆண்டவர் மேல ஒரு பக்தி வைராக்கியம் இருக்காது, ஆண்டவர் மேல ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்காது. சோ ஒருவேளை ஒரு பெயர் கிறிஸ்தவர்களை போல சிலர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் காணப்படுவார்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா, நம்ம அந்த வேர்கள் எப்படி அந்த மலைகளை அந்த பாறைகளை பற்றி பிடித்து கொண்டதனால எப்படி புயல் வந்தாலும் காற்று வீசினாலும் அது அசையாததாய் அது ஒடிந்து விழாததாய் இருக்கின்றதோ, அந்த போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த சோதனை வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் நமக்கு எதிராய் எந்த மாதிரி புயல் வீசினாலும் நாம் அசைக்கப்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை உறுதியாய் இறுக பற்றி கொள்ளுகிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. யோபு அப்படிதான் பற்றி பிடிச்சிட்டு இருந்தார். இல்லை, அவர் சொல்றார், அவர் என்ன கொன்று போட்டாலும் அவர் மேல நான் என்ன செய்வேன்? நம்பிக்கையா இருப்பேன். யோபுவினுடைய மனைவி சொல்றார், ஏயா இன்னுமா உன் உத்தமத்துல உறுதியா இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இல்ல, அவர் சொல்றா, ஏன்டா செத்து போடான்றான், கடவுளை தூஷின்றான். ஏன்னா நம்ம தான் எல்லாத்தையும் இழந்துட்டுமே, இன்னும் உனக்கு இந்த பக்தி தேவையா? இன்னும் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கே, இன்னும் ஆண்டவரை விடாம இருக்கே, எல்லாம் போயிடுச்சு, இன்னுமா ஜெபம், இன்னுமா பக்தின்னு கேட்கிறா. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் என்ன செய்வேன்? நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா யோபு தேவன் என்ன பண்ணாரு? இறுக பற்றி பிடித்து கொண்டார். அவருக்கு தெரியும், என் ஆண்டவர் தான் எல்லாம் கொடுக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. சில நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட அப்படியே எடுத்த உடனே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நமக்கு நன்மையா இருக்கும், எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும், எல்லாம் சாதகமா இருக்கும்னு அல்ல. சில நேரங்களில் சில புயல் காற்றுகள் வரலாம், சில நேரங்களில் பூகம்பம் போன்ற சில சூழ்நிலைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில வரலாம். சில நேரத்தில் நமக்கு எதிராக சோதனைகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வரலாம். ஆனா அதெல்லாம் பார்த்து பயப்படாம நம்ம சொல்லணும், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? அசைக்கப்பட மாட்டேன். தாவீது சொல்றாருல, கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் என்ன செய்யறதில்லை? அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட அந்த மனம் நமக்கு வேணும். ஏசாயால சொல்லும்போது சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். யாரதான் நம்பி இருக்கணுமா? எல்லா சூழ்நிலும் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். சில நேரத்தில் தென்றல் காற்று வீசும், சில நேரத்தில் புயல் காற்று என்ன பண்ணும்? வீசும். ஆமா. ஸோ அப்படியே மலையே சாய்ந்து போகிற அளவுக்கு சில நேரத்தில் காற்று நமக்கு எதிராக வீசக்கூடும். ஆனால் நாம சொல்லணும், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். என்ன மாதிரி சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் என் ஆண்டவரை விட்டு என்னை எதுவுமே பிரிக்க முடியாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் தேவனை என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தி நமக்கு வேணும்.
சில நேரத்துல மனிதர்கள் ஒருவேளை நம்மளை ஆண்டரை விட்டு பிரிக்கும்படி எத்தனையோ விதத்துல முயற்சி செய்யலாம் இல்லை. ஒருவேளை கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர், நண்பர்கள், உற்றார், உறவினர், இப்படி எத்தனையோ பேர் ஒருவேளை தேவனை விட்டு நம்மை பிரிக்கும்படியான எத்தனையோ காரியங்களை செய்யலாம். நீங்க சொல்லணும், நான் வாழ்ந்தாலும் இயேசுவோடு, செத்தாலும் இயேசுவோடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம பார்க்கிறோம், அந்த மரத்தினுடைய வேர் எப்படி மலைகளை பற்றி பிடித்து கொண்டு எத்தனை புயல் காற்று வந்தாலும், எத்தனை கொடிய சோதனைகள் வந்தாலும் அது நிலை நிற்கக்கூடியதா இருக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் நிலைத்து தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அங்க சங்கீதக்காரன் சொல்ற, நீதிமான் எப்படி இருப்பான்? கேதுருவை போல வளருவான். அப்ப நீதிமான் எந்த சூழ்நிலை தேவனை என்ன பண்ண மாட்டான்? விட மாட்டான். தேவனை உறுதியா என்ன செய்வான்? பற்றி கொள்வான். அப்ப தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் என்ன செய்வார்களாம்? வளருவார்கள். அல்லேலூயா. ஆமா, நீ வளரணும்னா மலையில வளரணும். நீ வளரணும்னா போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் தேவனை இறுக பற்றி கொள்ளும் போது நீ என்ன செய்வாய்? வளர்ந்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, பாடுகள் இல்லாத ஆசீர்வாதம் வராது. ஆமா, எந்த அளவு பாடுகள் நம்ம இடத்துல பெருகுதோ அந்த அளவு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? பெருகி கொண்டே இருக்கும். சில நேரத்தில் சோதனைகளும் பாடுகளும் தான் நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாய், நம்மை தேவனுக்கு ஏற்றவர்களாய் நம்ம என்ன பண்ணோம்? உருவாக்கும். தாவீது சொல்றாருல்ல, நான் அதாவது உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழிதப்பி நடந்தேன். ஆமா, சில நேரத்தில் தேவன் பாடுகளை, போராட்டங்களை ஏன் அனுமதிப்பார்னா, நீ சீர்படுவதற்கு, நீ ஸ்திரப்படுவதற்கு, நீ தேவனை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால போராட்டம், பிரச்சனை, நெருக்கம் வந்ததுன்னா பயந்துடக்கூடாது. சோ ஆண்டவர் இதுக்கு மேல என்ன ஆசீர்வதிக்க போறார், இதுக்கு பாடு என்ன உயர்த்த போகிறார், என் வாழ்க்கையில நான் இன்னும் வளர போறேன், அதுக்காக தான் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நேரத்திலும் என் இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி நாம் தேவனை இறுக பற்றி பிடித்து கொள்ளுகிற அந்த ஆவிக்குரிய அனுபவம் தான் நம்மை லீபனோனில் உள்ள கேதுருவை போல நம்ம என்ன செய்யுமா? வளர செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, இந்த கேதுருவை குறித்து இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த கேதுரு மரம் அதிக ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியதுன்னு சொல்லி நான் சொன்னேன். ரொம்ப வருஷம் உயிர் வாழுமா? ஏறக்குறைய 1000, 2000, 3000 ஆண்டுகள் கூட உயிர் வாழக்கூடிய ஒரு மரம் இந்த கேதுரு மரமா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனா துன்மார்க்கன் எப்படி செய்வானா? புல்லை போல செழித்து அவர்கள் அழிந்து போவார்கள். புல்லு எவ்வளவு நாள் இருக்கும்? அது சில நாட்கள், சில மாதங்கள் அப்படியே ஒழிஞ்சிடும். இல்லை, இப்போ கூட மழை பெஞ்சிருக்கு, இப்போ எங்கே பார்த்தாலும் புல்லு ரொம்ப பசுமையா இருக்கும். ஆனால் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு, சில மாதம் கழிச்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த புல்லை என்ன செய்யறோம்? வாடி போய்விடும். அதுதான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. ஆனால் நீதிமான் அப்படி இல்லையா, அவன் கேதுருவை போல என்ன செய்வான்? வளருவான். அல்லேலூயா. எப்படி அந்த பனைமரம் வெயில் காலத்துல கூட அதனுடைய இலை பசுமையா இருக்குமோ, அதே போல இந்த கேதுரு பாருங்க, எந்த தட்பவெட்ப சூழ்நிலை வந்தாலும், பனி காலத்துல பொதுவாகவே மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய இலைகள்லாம் உதிர்ந்து அந்த மரம் மட்டும்தான் நிற்கும். அதுல இலைகளை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆனா இந்த கேதுரு மரம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திலும் எப்படிதான் இருக்குமா? பசுமையா இருக்குமா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அதனுடைய வேர் இருக்குல்ல, அது என்ன செய்யுமா? அந்த நீர்க்கால்கள் ஓரமாய் போகுமா. எங்க தண்ணி இருக்கோ அதை தேடி அந்த வேர் போய் அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீரை அந்த வேர்கள் அந்த அதாவது நீர்நிலைகளிலிருந்து எடுத்து அந்த மரம் எப்பொழுதும் பசுமையா இருக்கத்தக்கதாக அதுக்கு வேண்டிய நீரை அந்த மரத்தினுடைய வேர் கொடுத்து கொண்டே இருக்குமா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்முடைய வேர் எப்போதும் சோதரம் கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் செல்ல வேண்டும். ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவங்க மாதிரி இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில ஏதோ சின்ன ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளலாம், அவ்வளவுதான். அதனாலதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லும்போது வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ம் 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 நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் என்ன பண்ணணுமா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்கள் ஆகும்படியாக அப்படியே செய்தார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம வளரணுமா? எப்படி வளரணும்? இங்க சொல்றாரு, சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுமா? வளருகிறவளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சத்தியத்தை கை கொள்ளும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியுமா? வளர முடியும். ஏன் இந்த வேதாகமத்தை ஆண்டவர் உங்க கரங்கள்ல என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னா, இதை வாசிப்பதற்கு மாத்திரம் இல்லை, இதை வாசித்து அதை கை கொண்டு அதன்படி நடக்கும் போதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது பேர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கும் ஆண்டவருக்கு என்ன இருக்காதுன்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு ஜீவியத்தை உடையவர்களாய் காணப்படுவார்கள். ஸோ அப்போ பேரளவில் தான் ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம சோதரம், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், சமுதாயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய உத்தியோகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி நாம் வாழ வேண்டிய அனைத்து வழிமுறைகளையும் இந்த வேத புத்தகத்தில் நம் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் எழுதி கொடுத்திருக்கிறார். கைதட்டி அவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி, 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 நன்றி அப்பா. இல்ல, அதனாலதான் வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்கிறோம், இதை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமா, அதனாலதான் சங்கீதம் 119:1 வாசிக்கிறோம், வேதத்தின்படி நடக்கிற சத்திய மார்க்கத்தார் யாரா? பாக்கியவான்கள். அப்போ இந்த வேத வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு பைபிள் தெரியும், ஆனா வசனத்தின்படி வாழ தெரியாது. நிறைய பேருக்கு பைபிள் அங்க இருக்குங்க, இங்க இருக்குங்க, எனக்கு மனப்பாடமா தெரியுங்க, பைபிள்ல இப்படிலாம் இருக்குங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன தெரியாதுங்க அவங்களுக்கு? வசனத்தின்படி வாழ அறியாதவர்களாய் காணப்படுவார்கள். ஆனா எப்போ நம்ம வளரும் தெரியுமா? வசனத்தின்படி நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். ஒருவேளை கணவன் வேதத்தை வாசிக்கிறான், ஒருவேளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல உன் மனைவிடத்தில் அன்பு கூற கடவன் எழுதியிருக்கு. கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரு? தன் ஜீவனையே கொடுத்து என்ன பண்ணாராம்? அன்பு கூர்ந்தார். வாசிக்கும் போது கணவன் யோசிக்கணும், நான் என் மனைவிடத்தில் அவ்வளவு அன்பு கூர்றேன்னா? சோ அப்ப ஆண்டவராண்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன அப்படி என்ன செய்யுங்க, மாற்றுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நான் அப்படி இல்லாம போன பாவத்தை மன்னிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நிறைய குடும்பங்கள்ல பாக்குறோம். பிரச்சனைக்கே காரணம் என்னன்னா அன்பில்லாமை. சில நேரத்துல மனைவியை நேசிக்க வேண்டிய விதத்துல கணவன் நேசியாம போகிறதுனால பல குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்து போகிறத, டைவர்ஸுக்கு போகிறத பார்க்குறோம். அப்பாவை நேசிக்கிற மாதிரி, அம்மாவை நேசிக்கிற மாதிரி, வேலையை நேசிக்கிற மாதிரி சில நேரத்தில் மனைவியை நேசிக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்ற, முதல்ல நமக்கு கடவுள், ரெண்டாவது யார் தான்? மனைவி. மனைவிக்கு சொல்லும்போது சொல்றாரு, அதாவது நீ என்ன பண்ணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன் புருஷனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க.
புருஷன் அன்பு கூறணுமா, மனைவி என்ன செய்யணுமா, கீழ்ப்படியணுமா. இன்னைக்கு இருக்கு, அதுவும் தெய்வ பயத்தோட, இல்லையா? ஸோ எப்படி என் ஆண்டவனேன்னு கீழ்ப்படிஞ்சுதான். இன்னைக்கு பார்த்தா வாடான்றா மனைவி, இல்லை? நீங்களா அப்படி சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் அந்த அந்த காலத்துல மாமா அத்தான் அதெல்லாம் இப்பெல்லாம் போயிடுச்சு. இப்பெல்லாம் வாயா, இல்லை அப்படிலாம் பேரட்டு கூப்பிட்றவங்களாம் இருக்காங்க. நம்ம யாரையோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சா வீட்டுக்கார கூப்பிடுவாங்க, இல்லை? அப்படிப்பட்ட நிலைமெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும், நீங்க வளரணும்னா நீங்க சத்தியத்தை என்ன பண்ணமா, கை கொள்ள வேண்டும். ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படி நீ மாறணும். ஒரு கணவன் எப்படி இருக்கணும் அப்படி நீ மாறணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம வாசித்த அந்த 29ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, கர்த்தருடைய சத்தம் லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை என்ன செய்யுமா, முறிக்கிறது. 29:5 இல்ல சங்கீதத்துல கர்த்தருடைய சத்தம் எதை முறிக்குமா? நான் சொன்னேன், புயல் வந்தாலும் கேதுரு மரம் என்ன பண்ணாது, முறியாது, இல்ல? ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தருடைய சத்தம் எதை முறிக்குமா, கேதுரு மரங்களை முறிக்குமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா எப்பேற்பட்ட கடின இருதயம் உள்ள மனிதனா இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கும் போது சோதரம், அந்த தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறானே, அதுதான் கேதுரு மரம் முறிவதற்கு சமம். சில நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கடினமான மனுஷனா இருப்போம், ரொம்ப துன்மார்க்கனா இருப்பான், ரொம்ப பாவியா இருப்பான். ஆனா ஆண்டவர் பேசின உடனே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே பாருங்க, அவன் அப்படியே தன்னை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பான். இல்லை, பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், சவுல் என்கிற அந்த பவுல் முதல்ல சவுலா இருந்தான். நீங்க நமக்கு நேரம் இல்லை, 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் வாசிக்கும் போது அவன் என்ன பண்ணான், 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9:1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்தில் போய் புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, பவுல் எவ்வளவு ஒரு கொடிய மனுஷனா இருக்கான், இல்ல? அவன் சவுலா இருந்தப்போ என்ன பண்றானா, கிறிஸ்தவங்க யாரையாவது நான் கண்டுபிடிச்சா அவங்களை என்ன பண்ணோம், கொல்லணும். ஏற்கனவே ஸ்தேவானை என்ன பண்ணான், கொலை செய்வதற்கு சவுல் ஒரு காரணமாய் இருந்தான். அடுத்தது அவன் சந்தோஷப்பட்டு இப்ப சொல்றான், கிறிஸ்தவங்களே எருசலேம்ல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, அவர்களை எல்லாம் நான் கொல்லும்படிக்கு எனக்கு அதிகாரம் கொடுன்னு சொல்லி பிரதான ஆசாரியர்கள் இடத்துல அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இப்ப எங்க போறான், தமஸ்கு போறான். ரொம்ப கொடிய மனிதன். ஆனா ஆண்டவர் அந்த சவுலை வழியில என்ன பண்றாரு, சந்திக்கிறார். இந்த 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் வானத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் என்ன பண்ணுது, வந்தது, இல்ல? அவன் அங்கே மடங்கி, அதாவது அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவனால பார்க்க முடியல. அவன் என்ன செய்யறான், அங்கே தரையில விழுகிறான். அப்போ ஆண்டவர் பேசுறார், இல்ல? இவன் கேட்கிறான், நீர் யார் ஆண்டவரே, நீர் யார்? ஏசப்பா சொல்றாரு, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினண்டா, இல்ல? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். பாருங்க, அவ்வளவு பெரிய கொடிய மனுஷன். ஆனா தேவ சத்தத்தை கேட்ட உடனே இவன் என்ன சொல்றான், அப்படியே தன்னை தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கேதுரு மரத்தை எது முறிக்கும், கர்த்தருடைய சத்தம். தேவ சத்தம் இந்த சவுலை ஒரே ஒரு வினாடியில் என்ன செய்துங்க, மாற்றி போட்டது. எதை அழிக்கணும்னு கிளம்பினானோ அதையே கட்டுகிற மனிதனாய், அதையே பிரசங்கிக்கிற மனிதனாய் சோதரம், அந்த இயேசுவுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமுள்ள மனிதனாய் சோதரம், நமக்கு புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை நமக்கு கிருபையாய் எழுதி தந்தவர் இந்த பவுல். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை என்ன பண்ணுமா, முறிக்கும். ஆமா, நம்மளாம் கூட ரொம்ப கடின இருதயம் உள்ள மனுஷனா இருக்கக்கூடாது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மோட வேத வசனங்கள் மூலம் பேசுவார். ஆமா, சொப்பனங்கள் மூலம் பேசுவார்,
தரிசனங்கள் மூலம் பேசுவார். உங்க பாவங்களை ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். நீ போற வழி சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன்னுடைய தவறுகளை ஆண்டவர் திருத்தி கொள்ளும்படி உன்னோட கர்த்தர் இடைப்படுவார். சில நேரத்தில் நீ எதில குறைவுபட்டு இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் உன் குறைவை உனக்கு காண்பிப்பார். சோதரம், உன் அக்கிரமத்தை உன் பாவத்தை ஆண்டவர் உனக்கு கண்டித்து உணர்த்துவார். ஆனா நீ மனம் திரும்பாம இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. அப்பெல்லாம் எப்படி கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரத்தை முறிக்குமோ அந்த மாதிரி தேவ சத்தம் சோதரம் உன் கடின இருதயத்தை உடைக்கும்படி, உன் பாவ வாழ்க்கையிலிருந்து நீ மனம் திரும்பும்படி, உன் அக்கிரமத்தை விட்டு நீ மனம் திரும்பும்படி தேவன் உன்னை எச்சரிக்கும் போது, தேவன் உன்னோடு கூட பேசும்போது நீ உன்னை தேவனுக்கு முன்பாக உன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து நீ தேவனுக்கு உன் வாழ்க்கையை சரண்டர் ஆக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இல்ல ஆண்டவரே நீ என்னதான் பேசினாலும் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு இருதயத்தை கடினப்படுத்தினா வேதம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில நாசம் அடைவான். ஆமா, சில நேரத்தில் நீ போற ரூட் உனக்கு இன்பமா இருக்கலாம், ஆனா அது தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதான் நீ யோசிக்கணும். ஒருவேளை நீ போற வழி உனக்கு அது ஒருவேளை நல்ல வழியா தெரியலாம், ஆனா ஆண்டவருக்கு நீ போற ரூட் சரியான ரூட்டான்னு உனக்கு தெரியணும். ஆண்டவருடைய பார்வைக்கு நீ செம்மையானதான் செஞ்சிட்டு இருக்கான்றது உனக்கு தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய குற்றங்களை, குறைகளை, அக்கிரமங்களை, பாவங்களை, மீறுதலை ஆண்டவர் உனக்கு உணர்த்தும்படி உன்னோட பேசும்போது நீ உன்னை முழுவதுமாய் தேவனுக்கு சரண்டர் பண்ணணும். அல்லேலூயா. அப்பதான் நீ பாக்கியவனா இருப்ப, அப்பதான் நீ கேதுருவ போல வளருவ. ஹல்லேலூயா. ஆமா, அந்த கேதுரு நான் சொன்னேன் 140 160 அடி உயரம் வளரணுமா. நீ வளரணும், நீ உயரணும், நீ ஆசீர்வதிக்கப்படணும், உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும், நீ கேதுருவ போல வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா நீ என்ன செய்யணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு உன்னை கீழ்ப்படிய உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட்டு பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாரு, பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கோம், அதெல்லாம் யாருங்க கை கொள்ள முடியும், அதன்படிலாம் யாருங்க நடக்க முடியும்னு சொல்லி நடந்தா நீ வீணா போயிடுவேன். கேதுரு மரம், அதான் லீபனோனில் கேதுரு மரத்தை கூட எது முறிக்கும்? கர்த்தருடைய சத்தம் முறிக்கும். ஆமா, உன் வாழ்க்கைய எது மாத்தனா? தேவனுடைய சத்தம் உன் வாழ்க்கைய மாத்தும். இல்லை, யாக்கோப லாபான் என்ன பண்றான்? போயிட்டான் அப்படின்னு உடனே அவனை மறுபடியும் பிடிச்சி கொண்டு வரணும், அவனை பழி வாங்கணும்னு அவனுக்கு தீமை செய்யணும்னு லாபான் கிளம்புறான். ஆனா ஆண்ட சொப்பனத்துல யாரோட பேசுறாரு? லாபானோட பேசுற. டேய் பயல, அவனோட நன்மையை அன்றி நீ தீமையானது ஒன்றை என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. இப்போ லீபனோ, அதாவது லாபான் வரான், வனாந்தரத்துல யாக்கோபை பார்க்கறான். அவன் சொல்றான், ஆண்டவர் என்னோட பேசிட்டாருப்பா, அதனாலதான் உன்னை நான் ஒன்றும் செய்யாம என்ன பண்றேன்? விட்டுட்டு போறேன். இல்லைன்னு நீ சொல்லாம வந்ததுக்கு உன்னை ஒரு வழி பண்ண நான் முரட்டுத்தனமா கிளம்பினேன். ஆனா கர்த்தர் என்னோட என்ன பண்ணிட்டாரு? பேசிட்டான். பாருங்க, லாபான் உலக மனிதன், ஆனா அவனே யாருக்கு பயப்படுறான்? தேவனுக்கு பயப்படுகிறான். ஆனா பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்மோட பல விதத்துல கர்த்தர் இடைப்பட்டோம், நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்கிறோமே. யோசிச்சு பாருங்க. அதனால நம்ம பார்க்கிறோம் இங்க இந்த கேதுரு மரம் பாருங்க, மிக உயரமாய் வளரக்கூடியது, எதுவும் அதை முறிக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய சத்தம் லீபனோனில் கேதுருவை கூட எப்படிப்பட்டது? முறிக்க கூடியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கேதுரு மரம் நான் சொன்னேன், மிக அதிலிருந்து வடிகிற அந்த பிசின் ரொம்ப வாசனை வீசுமா. அப்பெல்லாம் கப்பல் தானே, 25 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி அந்த கப்பல் வரும்போதே அந்த லீபனோனில் உள்ள அந்த கேதுரு மரத்தினுடைய அந்த நறுமணம் அதை முகரக்கூடியதா இருக்குமா, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா. நம்ம கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்னா நறுமணம் வீசக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் நம்ம வளர முடியும். நிறைய பேருக்கு நான் வளரணும், நான் உயரணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு ஏக்கம், வாஞ்ச, விருப்பம், அதுக்காக எவ்வளோ பிரயாசப்படுவாங்க. பட் ஆனா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்ன? நீ வளரணும் அப்படின்னா சோதரம் வேதத்துல நம்ம கேட்டோம்ல, நம்முடைய ஜெப ஜீவியத்திலே நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. நாம் வளரணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நாம் வளரணும் அப்படின்னு சொன்னா
பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இங்க சொல்றாரு, நம் நற்கந்த அதாவது கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்க வேண்டும். சமீபத்துல நான் எலக்ட்ரிக்கல் கடைக்கு போனேன். அங்க ஒரு எலக்ட்ரீஷியன் வந்திருந்தார். அப்ப நான் சொன்னேன், அவருக்கு எவ்வளவு நாள் சத்தியத்தை சொல்லியிருக்கேன். அப்ப நான் சொன்னேன், பிரதர், எவ்வளவு நாளா உங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றேன், நீங்க ஏன் சர்ச்சுக்கு வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல பாஸ்டர் அப்படின்ட்டு, எனக்கு ஆண்டவர் மேல ரொம்ப விருப்பம், எனக்கு ஆலயத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா சில கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது அவங்களுடைய செய்கைகள் என்ன ரொம்ப வேதனைக்குள்ளாக்கி விட்டது. அதனாலதான் எனக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. ஏன்னா அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆவிக்குரிய சபைக்கு வருகிறார்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மற்ற விதத்துல மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களாய், மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாய், மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கிறவர்களாய், பாருங்க எத்தனையோ விதத்துல நாங்கள் அவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கோம். இந்த சகோதரன் சொல்றான், நான் அவங்களாம் ரொம்ப பக்தி உள்ளவங்க, அவங்களாம் நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் அவங்களோட சில காரியங்களை செஞ்சேன். ஆனா அவங்க செய்த காரியங்கள் என்னை தேவனை விட்டு என்ன பண்ணிது, இடறி போக பண்ணினது. அதனாலதான் எனக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன இல்லை, ஆசையே இல்லை அப்படின்னார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துக்கமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்களாய் மாத்திரம் இல்ல, நாம கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இந்த உலகத்தில் என்ன பண்ணோம், நாம் விளங்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை பார்க்குற ஜனங்க நம்முடைய அலுவலகத்தில் இருக்கட்டும், நம்ம வசிக்கிற பகுதியில் இருக்கட்டும், அல்லது நம்ம போகிற இடங்கள்லாம் இருக்கட்டும், நம்மளை பார்க்கும்போது அவங்க சொல்லணும், இவங்க கிறிஸ்தவங்க. ஏன்னா இவங்களை போல தாழ்மை உள்ளவங்க, இவங்களை போல நன்மை செய்கிறவங்க, இவங்களை போல இரக்கம் உள்ளவங்க, ஒருவேளை இவங்களை போல கொடுக்குறவங்க, இவங்களை போல அன்பு செலுத்துறவங்களை நாங்கள் பார்க்கவே இல்லை, கிறிஸ்தவங்க தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவங்களை நாம் வெளிப்படுத்துகிற நற்கந்தங்களாய் விளங்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வேலை செய்யற இடத்துல 1000 பேர் வேலை செய்யலாம், ஆனா அந்த இடத்துல நீங்க தேவனுக்கென்று ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேலையில் இருக்கீங்களா, அந்த இடத்துல மற்ற அதிகாரிங்களா லஞ்சம் வாங்கலாம், நீங்க ஆனா லஞ்சமே வாங்காம பண ஆசை இல்லாதவங்களா நடந்து பாருங்க. ஒருவேளை அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா காலம் வரும், அதே அதிகாரிகள் முன்பாக அதே வேலை ஸ்தலத்துல கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் மேல உங்களை உயர்த்தி, கர்த்தர் அவங்களாம் உங்களை கனம் பண்ற அளவுக்கு கர்த்தர் மேன்மையான ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும்னா தேவனுடைய அந்த திவ்ய சுபாவங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் நற்கந்தம் இல்ல. கிறிஸ்துவ போல தாழ்மை, கிறிஸ்துவ போல அன்பு, கிறிஸ்துவ போல கொடுத்தல் இல்ல, கிறிஸ்துவை போல பரிசுத்தம் இல்லையா, கிறிஸ்துவை போல நீதி செய்தல், இப்படிப்பட்ட அந்த நற்கந்தங்களை வீசுகிற அந்த கேதுரு மரத்தை போல நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அப்படி இல்லாம நான் அநீதியான வழியில உயர்ந்துருவேன், தீமையான வழியில உயர்ந்துருவேன், பாவமான வழியில உயர்ந்துருவேன்னு சொல்லி நினைச்சினா நீ வளர முடியாது. கேதுரு மரம் மாதிரி ஒருவேளை ஹைட்டா வளரலாம், ஆனா என்ன செஞ்சிடும், காத்தடிச்சா புயல் வந்தா ஒடிஞ்சு விழுந்துரும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால நாம நீதியை கை கொண்டு, சத்தியத்தை கை கொண்டு, நேர்மையை கை கொண்டு, உண்மையை கை கொண்டு, பாருங்க கிறிஸ்துவனுடைய அந்த திவ்ய சுபாவங்களை அந்த வெளிப்படுத்துகிற அந்த நற்கந்தமாய் இந்த பூமியிலே நாம் வாழ நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கும் போது நாமும் நம்முடைய சந்ததி என்ன செய்யுமா, நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். சத்தியத்தை கை கொள்ளும் போது நம்ம என்ன செய்வோம், வளர்ந்து கொண்டே இருப்போம். பாருங்க, நான் சொன்னேன் அந்த மரம் நீடித்தாயுள் உள்ளது இல்லையா. சாதாரணமா இந்த நம்ம ஊர்ல இருக்கிற சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆயுட்காலம் ரொம்ப கம்மி, ஆனா இதனுடைய ஆயுட்காலம் மிக அதிகம். அந்த மாதிரி அந்த கேதுரு மரத்தை போல் வளருவான்னா கர்த்தர் நீடித்த ஆயுளை நமக்கு கொடுத்து நாமும் நம்முடைய சந்ததியும் தலைமுறை தலைமுறையாய் வளர்ந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவருக்கு சோதரம். பாருங்க, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது இல்லையா, உலகத்துல மனுஷன் நினைக்கிறான் மரணம் தான் அவனுக்கு முடிவுன்னு நினைக்கிறான். ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரியும், நம்ம ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நமக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சோதரம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு முடிவல்ல
இல்லையா? நாளைக்கே ஆண்டவருடைய வருகை வந்தா கூட நீங்கள நானும் பறந்து போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க சார் போவோம்? தேவனோடு கூட நித்தியமாய் வாழும்படிக்கு அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சரி, நித்திய வாழ்க்கை பரலோகத்துல மட்டும்தான் ஆண்டவரா? இல்ல, இந்த பூமியிலும் நாம் நீதிமான்களா வாழும்போது ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை என்ன பண்ணுவாராம்? பெருக செய்வார். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்க, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். யாராலதான் நம்ம ஆயுசு நாட்கள் பெருகுமா? சொல்லுங்க, யாரால? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால உங்க ஆயுசு நாட்கள் பெருங்குன்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு ஆசை, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இந்த பூமியில என்ன செய்யணும்? நீடித்த ஆயுளோடு கூட வாழும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஒருத்தரும் சின்ன வயசுலாம் என்ன பண்ணக்கூடாது? மறிக்க கூடாது. எல்லாரும் நல்லா கோல் ஊனி, இல்லையா? கோல் ஊன்றதுனா போவாஸ் மாதிரி கோல் ஊனக்கூடாது. ஆமா, எல்லாம் இளம், அதாவது இல்லையா, ஒருவேளை கோல் பிரதர் தான் ஊனின்னு வந்துக்கிறாரு, அப்படி இல்லை. என்ன பண்ணோம்? நல்ல நிறைய வயதாகி, இல்லையா, நல்ல பாட்டி தாத்தாவாகி, நல்ல நடக்க முடியாத அந்த கோலை எடுத்து ஊன்ற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணும்? பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஆனா பைபிள் சொல்லுது, 120 வயதானாலும் மோசேயினுடைய பலன் என்ன பண்ணலையாம்? குன்றி போகலையா? ஆண்டவர் அந்த மாதிரி உங்க சரீரங்கள்ல நல்ல பலனை, நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்து சோதரம் உங்களை தேவன் நீடித்த நாட்களால கர்த்தர் என்ன செய்வாராம்? திருப்தியாக்குவார். அப்போ நம்ம கேதுருவை போல வளருவானா ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை என்ன பண்ணுவாராம்? பெருக பண்ணுவார், இல்லையா? சோ ஏன்னா துன்மார்க்கன் தன் பாதி வயதுல என்ன பண்ணுவானா? எடுத்துக்கொள்ளப்படுவான். நீங்க பாருங்க, பாவிகள், துன்மார்க்கர்கள், இல்ல ரவுடிங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீடித்த நாட்கள் இந்த பூமியில இருக்கிறதே இல்லை. இந்த அநியாயமா சம்பாதிக்கிறவன், ஏமாத்துறவன், இந்த கொலைகாரன், திருடன், இல்லையா, துன்மார்க்கன், யாருக்கும் பயப்படாதவன், ரவுடி, இவன்லாம் பாருங்க எப்போ அவனுக்கு மரணம் வருனே தெரியாது. அதுவும் இப்போ நம்ம தமிழகத்துல பாக்குறோம், இப்ப ரவுடிகள்லாம் என்ன பண்றாங்க? என்கவுண்டர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னா நல்ல முதலமைச்சரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்ல? சோ அதனால பாக்குறோம், ஏன்னா துன்மார்க்கன் தன் பாதி வயதுல என்ன பண்ணுவானா? எடுத்துக்கொள்ளப்படுவான். ஆனா நீதிமான்கள் அப்படி இல்லையா? கர்த்தர் நம்மை ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்வார். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், யோபு என்ன பண்ணாராம்? 4 தலைமுறை தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டாராம். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறமும் யோபுவினுடைய புத்தகத்துல கடைசி வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, 16ஆம் வசனம், 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். எத்தனை நாள் இருந்தாரா? நெடுநாளாய். அதுக்கப்புறம் பூரண வயதுள்ளவனாய். எவ்வளவு வயசுன்னு தெரியல, பைபிள்ல அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார்னே எழுதப்படல. ஆனா கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாராம்? அதாவது 140 வருஷம். அதாவது எல்லாத்தையும் இழந்தாரு, கர்த்தர் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் அவர் வாழ்ந்த காலம் எவ்வளவா? 140 வருஷம். ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்றது அவருடைய ஆயுசு நாட்கள் சொல்லப்படல. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வாழ்ந்த நாட்கள் எவ்வளவா? 140 வருஷம். எத்தனை தலைமுறை பிள்ளைங்களை பார்த்தாராம்? 4 தலைமுறை என்ன பண்ணாராம்? தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நீதிமான்களுக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க நீதிமானா ஜீவிக்க ஜீவிக்க உங்க ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுமா? கூடிட்டே இருக்குமா? அல்லேலூயா. உங்க பலனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சரீரத்துல பெருக பண்ணிட்டே இருப்பாராம். ஆண்டவர் உங்கள் சரீரத்துல நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பாராம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நம்ம வாசித்த சங்கீதம் 29ல கூட கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து நம்ம என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார்னு அந்த கடைசி வசனத்துல வாசித்தோம். இல்ல, கர்த்தர் தான் நமக்கு பலனை கொடுக்கிறவர். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, முதிர் வயதிலும் கனி தந்து எப்படி இருப்பீங்க? புஷ்டியும் பசுமையுமா இருப்பீங்க.
வயசாகும், ஆனா பலன் என்ன பண்ணாது, குறையாது. ஆமா தானே? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம சபையில நிறைய அம்மாமாருங்களே, நிறைய ஐயாமாருங்களை அப்படி கர்த்தர் வச்சிருக்க. அவங்க வயசெல்லாம் பார்த்தா இப்படி இந்த வயசு உள்ளவங்களா அப்படின்னு நம்ம நம்பவே முடியாது இல்ல. கர்த்தர் அந்த மாதிரி அவங்களுக்கு பலனை ஆண்டவர் கொடுத்திருக்காரு இல்லையா? சோ ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஈசா கையெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் 16 வயசு தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்ல. ஆமா, பாருங்க, ஏன் தேவன் நம்ம என்ன பண்றாராம், ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சரீரத்தினுடைய ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், நமக்கு பலத்தை கொடுக்கிறார். அதனாலதான் இங்க சொல்ற, நீதிமான் எதை போல வளருவான், எதை போல, கேதுருவை போல என்ன பண்ணுவான், வளருவான். அதுவும் எங்க இருக்கிற கேதுரை விட லீபனோன்ல கேதுரு விசேஷமானது. ஏன்னா அங்க அதிகமாய் பனி பெய்யக்கூடிய இடம். சோ அங்க அதிகமாய் மழை. பாருங்க, அந்த இடத்துல இருக்கிற கேதுரு என்ன பண்ணுமா, லீபனோன்ல கேதுரு அப்படின்னா அது ரொம்ப ஹைட்டா இருக்கும். கர்த்தருக்கு சோதரம், ரொம்ப உயரமா வளரும். அதனுடைய அடிபாகம் ரொம்ப தடிமன் உள்ளதாய் காணப்படும். சோ ஆண்டவர் அதனாலதான் லீபனோனில் உள்ள கேதுரு என்று இங்கே எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கேதுரு மரம் ஆலயத்தினுடைய உத்திரங்களாக, அதாவது ஆலயத்தினுடைய தூண்கள், அதே போல ஆலயத்தினுடைய சுற்று சுவர்களுக்கு பலகையாக, அதே போல ஆலயத்தில் இருந்த அந்த தேவாலயத்தினுடைய பொருட்கள் செய்யக்கூட அந்த கேதுரு மரத்தை என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினார்கள். நம்ம கூட ஒரு காலத்துல சோதரி அந்த கேதுரு மரம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு, அந்த கேதுரு மரத்தை சுற்றிலும் நிறைய முட்கள்லாம் இருக்குமா. அதனாலதான் இவர் வேலையாட்கள் அனுப்பி அதெல்லாம் வெட்டுறதுக்கு என்ன பண்றாரு, அங்க ஈராம் ட்ரைனிங் கொடுத்து. ஏன்னா முள்ளு குத்தும், முள்ள என்ன பண்ணும், சோ இவர்கள் சரீரத்துல காயத்தை உண்டாக்கும். சோ அப்படி பல தீமையை முள்கள் வருவிக்க கூடும். அதனாலதான் அதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை வெட்டி எடுத்து வந்து ஆலயத்துல பாத்திரம், அதாவது தேவாலயத்தினுடைய உத்தரங்களாக, தேவாலயத்தினுடைய அந்த தூண்களாக, தேவாலயத்துல பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஆராதனைக்குரிய பொருட்கள் செய்வதற்கு அது பயன்படுத்தப்பட்டது. நீங்கள நானும் கூட ஒரு நாள்ல சோதரம் எங்க இருந்தோம், காடுகள்ல இருந்தோம். இந்த நீங்க அந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது அங்க சொல்றாரு, அந்த முட்கள் நடுவே, அதாவது கொடிய காட்டு மிருகங்கள் நடுவே அந்த கேதுரு மரம் இருந்துதான். நம்மளாம் கூட ஒரு காலத்துல முட்கள் நடுவே இருந்தோம் இல்லையா? சோ கொடிய மிருகங்கள் நடுவில் இருந்தோம். நம்ம சுபாவமே எப்படிதாங்க, முட்கள் தான். மற்றவங்களை குத்துறது, மற்றவங்களை காயப்படுத்துறது இல்லையா, மற்றவங்க ஏளனம் பண்றது, இப்படிதான் வாழ்ந்தோம். ஆனா அங்க இருந்த மரத்தை தான் ஆண்டவர் வெட்டி எடுத்தாந்திருக்காரு. எதுக்கு வெட்டி எடுத்துருக்கிறாரு, தேவாலயத்தினுடைய தூண்களாய், தேவாலயத்தினுடைய அங்கே ஆராதனையின் பாத்திரங்களாய் நம்மை உபயோகப்படுத்துவதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கேதுரு மரம் முட்கள் நடுவே இருந்தது மாதிரி நம்ம முட்களின் நடுவே இருந்தோம். சோ அந்த கொடிய மிருகங்கள், நம்ம சுபாவம்லாம் ஒரு காலத்துல எப்படிங்க, சிங்கம் மாதிரி இல்ல, கரடி மாதிரி இல்லையா, புலி மாதிரி இல்லையா. சோ இப்படி பலவிதமான சுபாவங்கள் இல்லையா. ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு சுபாவம் இருக்கு. சில ரட்சிக்கப்பட்ட அப்புறமும் அப்படிதான் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சோ அப்படி இராதபடிக்கு பாருங்க, ஆண்டவர் அந்த சாலமோன் அந்த மரங்கள்லாம் வெட்டி கடல் வழியா கொண்டாந்தாராம், தண்ணீர் வழியா வந்தது. நம்ம கூட ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமா, ஆண்டவருக்குள்ள மறுபிறப்படைந்ததுக்கு அடையாளமா ஞானஸ்தானத்தின் மூலமாக தேவன் அண்டையிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மரத்தை வெட்டி கடல்ல தண்ணீர் வழியா தெப்பங்களா கட்டி அதை அங்கிருந்து ஈராம் என்ன செய்யறாரு, எருசலேமுக்கு அனுப்புகிறார். நம்மளை கூட வெட்டி இல்ல தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரங்களாய், தேவனுடைய ஆலயத்தின் தூண்களாய், சொல்லப்போனா தேவ ஆலயங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவதற்கு சோதரன் ஞானஸ்தானம் என்கிற அந்த அனுபவத்தின் வழியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே சோதரம். இப்போ பாருங்க, தேவாலயத்துல அந்த கேதுரு மரம் எப்படி தூண்களாய், பலகைகளாய், அங்கே தேவாலயத்தில் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் செய்வதற்கு உபயோகம் உள்ளதாய் காணப்பட்டதோ, அந்த மாதிரி நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய், தேவனுடைய ஆலயத்தில் தூண்களாய், தேவனுக்கென்று பயன்படுத்தப்படுகிற கனமுள்ள பாத்திரங்களாய் நாம் பயன்படுவதற்காக தான் கர்த்தர் நம்மை வெட்டி கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால கேதுரு மரம் அதனுடைய பட்டை, அதனுடைய எல்லாமே பயன்படுமா சோதரம். அதில் அதன் மூலமா தைலங்களை செய்வார்களாம், அதன் மூலமா விளையுயர்ந்த அந்த நறுமண பொருட்களை செய்வாங்களாம். ஸோ அது எல்லாத்துக்கும் உபயோகம் உள்ளது. அதால செய்யக்கூடிய அந்த பொருட்கள் நெடுநாள் இருக்குமா, ரொம்ப வருஷம் இருக்குமா.
ஸோ ஏன்னா எந்த பூச்சியும் அதை என்ன பண்ணாதான், அரிக்காதான். நம்ம ஊர்ல சில மரம்லாம் செல்லு அரிச்சிடும், ஆனா அந்த மரத்தை எந்த பூச்சி என்ன பண்ண முடியாதான், அரிக்க முடியாது. அப்படிப்பட்டதுதான் கேதுரு மரம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ லீபனோனில் கேதுருவை போல என்ன பண்ணுவ, வளருவாய். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளெல்லாம் வளரும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? சோ நம்ம வளரணும் அப்படின்னா, சோ நம்ம கேட்டோம், முதல்ல நம்ம வளரணும்னா எங்க வளரணும்? அந்த கேதுரு மரம் எங்க நல்லா வளரும்? மலை பிரதேசத்துல. நாம வளரணும்னா நம்ம வாழ்க்கையில ஜெபம் என்கிற மலை இருக்க வேண்டும். அப்பதான் பனி என்கிற ஆசீர்வாதம் நம்ம மேல இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நான் ரெண்டாவது சொன்னேன், நம்ம வளரணும்னா அது மலை இடுக்குகளிலே அந்த மரம் வளர்ந்தது. ஏன்னா அதனுடைய வேர் அந்த மலைகளை இறுக பற்றி கொண்டது. நீங்கள் நாளை வளர்னா இந்த உலகத்துல ஜீவிக்கிற நாளெல்லாம் யாருக்காகவும் இயேசுவை விட்டுடவே கூடாது. எது நம்ம வாழ்க்கையில வந்தாலும் இயேசுவை விட்டுடவே கூடாது. அந்த மரத்தினுடைய வேர் அந்த பாறைகளை இறுக பற்றி கொண்டது போல நீங்களும் நானும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோமானால் நாம் வளருவோம், நாம் விருத்தி அடைவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வளரணும்னா கிறிஸ்துவுக்குள் நாம் ஆழமா என்ன பண்ணோம், வேரூன்ற வேண்டும். அதுக்குதான் ஜெபம், அதுக்குதான் வேதம், அதுக்குதான் ஊழியக்காரர், அதுக்குதான் தேவனுடைய ஆலயம். நம்ம சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணோம், வளரணும். எப்படி வளரணுமா? கிறிஸ்து நம்முடைய தலையா இருக்கிறார், நாம் எல்லாரும் அவருடைய அவயவங்களா இருக்கிறோம். ஆகவே சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே நாம் வளர நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி செய்வோமானால் நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் வளருவோம். அல்லேலூயா. அப்புறம் வளரணும்னா நம்ம என்ன செய்யணுமா, அந்த மரம் நல்ல வாசனை வீசக்கூடியதா இருந்தது போல நம்ம ஜீவி என்ன பண்ணோம், நம்மளை பார்க்குறவங்களாம் சொல்லணும், இவங்க கிறிஸ்தவங்க, ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடியவங்க, இவங்க இரக்கம் உள்ளவங்க, இவங்க அன்புள்ளவங்க. ஸோ இவங்களான போனால் என் பிரச்சனை தீந்துரும், இவங்க தான் சரியான வழியை சொல்லுவாங்க அப்படின்னு. இவங்க ரொம்ப உண்மை உள்ளவங்க, நீங்கள் இவங்க பரிசுத்தம் உள்ளவங்க, இவங்க நீதி உள்ளவங்க, இவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க, இவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. அப்படி நம்ம சொல்லக்கூடிய விதத்தில் நாம் அந்த நறுமணம் வீசுகின்ற நற்கந்தமாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பதான் நாம் என்ன செய்வோம், வளருவோம். அல்லேலூயா. ஆமா, நாம வளரணும் அப்படின்னா சோதரம் லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை எது முறிக்கும், கர்த்தருடைய சத்தம் முறிக்கும். நாமும் தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை, நம்முடைய குறைகளை, பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை நம்ம சரி செய்து தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போதுதான் நாம் வளர முடியும்.